ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐல கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீம் இருக்கிறவங்க எப்படி பார்த்தீங்கன்னா கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது. இதை பற்றி தான் உங்களுக்கு ஏ டு இசட் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்ல போகிறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். நீங்கள் கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கூப்பன் கோட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் பெண்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூப்பன் கோட் பண்ணது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதே போல் கூப்பன் கோடால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அப்படி இருக்கு இல்லையா. அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுங்க. ஓகேங்களா. அப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே உங்களுடைய கரண்ட் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இங்கே உங்களுடைய கரண்ட் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாஸ் இருக்கும் இல்லையா, டிக் பாஸ் கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுக்கணும். இது யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சேல்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா. இப்போ சேல்ஸ் டீம் இருந்து அமௌண்ட் வாங்கினவங்க கண்டிப்பாக இன்னைக்கு, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கினவங்க சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஓகேங்களா. அப்போ இன்னும் ஒரு 4 நாட்கள் தான். நாளைக்கு வேளன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த வர வீக் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டேக்குள்ளே சேல்ஸ் டீமில் யாரெல்லாம் அமௌண்ட் வாங்கியிருக்காங்களோ, விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்து யாரெல்லாம் அமௌண்ட் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், கூப்பன் கோடை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடணுங்க. ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ சேல்ஸ் டீம் இருக்க ப்ரோ நான், ஆனால் எனக்கு இன்னும் அமௌண்ட் வரல, நான் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா. அமௌண்ட் வந்த பிறகு நீங்கள் பண்ணலாம், அமௌண்ட் வராத பின்னையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே போல் முக்கியமான என்னன்னா இப்போ இந்த ஓல்டு மெம்பர்ஸுக்கு 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த கூப்பன் கோடு இது. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கொடுக்க போகிறாங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஓகேங்களா. ஓல்டு மெம்பர்ஸ்க்கு ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டேட்னு சொல்லலை, 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க அந்த ஆஃபர். மேபி பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் வரைக்கும் தான். இந்த நியூ இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு அந்த 10,000 ரூபாய் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டீமில் அமௌண்ட் வாங்கணும்னு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லை நான் அமௌண்ட் இன்னும் வாங்கலை ஆனால் சேல்ஸ் டீம் இருக்கேன், நான் வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஓகேங்களா. அப்புறம் விட்ரா ரிக்வெஸ்ட் வந்துட்டு அப்புறம் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே போல் அப்புறம் இல்லை ப்ரோ நான் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறேன், சேல்ஸ் டீமில் நான் மாறணும், இப்போ எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்தமாரி இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குமே இப்போ நீங்கள் ப்ரொமோஷன் டீம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும், இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் சொல்லிட்டு. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிங்க. உங்களுடைய இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. அதே போல் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு கீழே டிக் பாஸ் இருக்கும், அந்த டிக் பாஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகேங்களா. நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஓகேங்க. இப்போ சேல்ஸ் டீமில் அமௌண்ட் எடுத்தவங்க கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே சேல்ஸ் டீமில் கண்டிப்பாக எல்லாருமே அமௌண்ட் வாங்கணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூப்பனை பார்த்தீங்கன்னா பை பண்ணி வாங்கணும். ஓகேங்களா. அடுத்தபடியாக நான் இல்லை ப்ரோ நான் சேல்ஸ் டீம் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நான் அமௌண்ட் வரல, நான் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேங்களா. இல்லை நான் அமௌண்ட் வந்த பேருக்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 நாளில் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த 10,000 ரூபாய் ஆஃபர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. சப்போஸ் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அமௌண்ட் வாங்காதவங்க விட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்து வராதவங்க கண்டிப்பாக இந்த ஆஃபர் பீரியட்ல வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ப்ரொமோஷன் டீம் இருக்காங்க இல்லையா, இந்த ப்ரொமோஷன் இருக்கிறவங்க இல்லை நான் ப்ரொமோஷன் இருக்கிறேன் ப்ரோ நான் இந்த ஆஃபர்லேயே உள்ள வரலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரலாம் நீங்கள். ஓகேங்களா. அப்போ நீங்களே என்ன பண்ணலாம், அந்த 10,000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூப்பன் கூட வாங்கிட்டு உள்ள வரலாம். அதாவது ப்ரொமோஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ வந்தாலும் வரலாம், இல்லைனா உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கூட நீங்கள் வரலாம். இது கம்பல்சரி கிடையாது. ஆனால் சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பண்ணிடணும். அமௌண்ட் வாங்கினவங்க இந்த சண்டே சாட்டர்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா பண்ணிடணும். அமௌண்ட் வாங்காதவங்க அதுக்கு டேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ யார் யார் வாங்கணும், யார் யார் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். சேல்ஸ் டீமில் அமௌண்ட் வாங்கினவங்க என்ன பண்ணணும், வாங்காதவங்க என்ன பண்ணணும், ப்ரொமோஷன் டீம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் இமெயில் ஐடி. ஓகேங்களா. இப்போ உங்கள் இதில் என்ன இமெயில் ஐடி இருக்கோ அந்த இமெயில் கொடுங்க. எஸ்பிஐல கொடுத்த மெயில் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கரண்ட்டில் என்ன மெயில் செக் பண்ணுவீங்க, எந்த மெயில் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மெயிலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா. பர்மனெண்ட்டாக உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த மெயிலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் கான்டாக்ட் நம்பர் ஃபோன் போற மாரி. உங்களுக்கு ஃபோன் போட்டா அந்த நம்பருக்கு போகணும். நீங்க எடுத்து பேசணும். ஸோ அப்படிப்பட்ட நம்பர் ஓகே உங்ககிட்ட இப்ப இருக்கிற கரண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர குடுத்துட்டு கீழ டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிக் பாக்ஸ் குடுத்துட்டு கீழ சப்மிட் குடுத்துருங்க. உங்களுக்கு சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த மாரி தான் உங்களுக்கு யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் இன்ட்ரெஸ்ட் டூ இன் பர்ச்சேசிங் எ கூப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 12 வொர்க்கிங் ஹவர்ஸ் ஓகேங்களா? இங்க பாருங்க. 12 வொர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெயில் வந்து வரும். நீங்க குடுத்த மெயில் ஓகேங்களா? ஸோ நீங்க எஸ்பிஐல குடுத்தீங்க இல்லையா? அதாவது இங்க ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ள ஒரு மெயில் வந்து குடுத்திருப்பீங்க. ஸோ இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் எஸ்பிஐல இருந்து. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாம்லயே இருக்கலாம், இல்ல இன்பாக்ஸ்லயே இருக்கலாம். ஸ்பாமுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. நாட் ஸ்பாம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்பாக்ஸ்ல வந்துரும். ஆக மொத்தம் இன்பாக்ஸ்ல நீங்க செக் பண்ணணும். ஸ்பாம்லயுமே செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பாம்ல போயிட்டு நான் ஸ்பாம்ன்னு குடுத்துட்டேன் இந்த மெயில் டெலீட் ஆயிடும். அதனால கரெக்ட்டா குடுங்க. எஸ்பிஐல நீங்க மெயில் கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மெயில் வரும். நீங்க அங்க மெயில் தப்பா குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மெயில் வராது. அப்ப வேஸ்ட்டா போயிடும். அதனால 1க்கு 10 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு, நல்லா திங்க் பண்ணி கரெக்ட்டா மெயில் குடுங்க. ஃபோன் நம்பர் குடுத்து சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த 12 வொர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மெயில் வரும். மார்க்கெட்டிங் எஸ்பிஓ குரூப் அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெயில் வருங்க. ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 டைப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் மெத்தட் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயில்ல தான் குடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்பிளான ஒரு டைப்புங்க. எப்படின்னா, நீங்க ஒரு லிங்க் குடுப்பாங்க. இந்த மெயில் வந்திருக்கு இல்லையா? இந்த மெயில்ல கீழ வந்து இந்த மெயில் உள்ள தொட்டு உள்ள போனீங்கன்னா, ஒரு லிங்க் ஒண்ணு இருக்கும். அந்த லிங்க டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா, பேமெண்ட் மெத்தட் ஓகேங்களா? பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பேமெண்ட் கேட்வே மூலியமா நீங்க என்ன பண்ணலாம், ஃபோன்பே இப்ப பை மோட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல பர்ச்சேஸ். ஸோ அதே போல இந்த கூப்பன் கூட நீங்க பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப லிங்க் தொட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா, ஃபோன்பேயோ, கூகுள் பேயோ கேட்கும். செக் அவுட் எல்லாமே குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணலாம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். கூகுள் பேவே, இல்ல ஃபோன்பேவே, இல்ல பேடிஎம்மோ, அமேசான் பே எத வேணா குடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட் வந்துரும். ஓகே. அத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க ஒரு ஆர்டர் நம்பர்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஆர்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ அதே போல அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கு இதுதான். செகண்ட் மெத்தட் இன்னொரு மெயில் வரும். இந்த மெயில பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மெயிலா வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வராதுங்க. 2 டிஃபரண்ட் மெயில் இருக்கு. 2 டிஃபரண்ட் டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு பேமெண்ட்ல. அது யாருக்கு என்ன வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்படி வருது. செகண்ட் மெத்தட் எப்படி வரும்னா, ஸோ இந்த இதுதான். செகண்ட் மெத்தட் இந்த மாரி மெயில் வந்துட்ட பிறகு உள்ள வந்தீங்கன்னா, அதுல அக்கவுண்ட் நம்பர் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல அக்கவுண்ட் நம்பர் குடுத்திருக்காங்க இல்லையா? அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு என்ன பண்ணணும், ஜிபேயோ, ஃபோன்பேவே நீங்க எடுத்துட்டு, அதுல போயிட்டு அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே போட்டு, அதுல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு, அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, ஃபோன்பேல பண்றீங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர். இதுல ஜிபேல பண்ணீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி. ஸோ இந்த மாரி எந்த இதுல பண்றீங்களோ, அதுல இருக்கிற கரெக்ட்டான அந்த ஐடி எடுத்து நீங்க வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப பேமெண்ட் மெத்தட்ல 2 மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 2 மெத்தடுமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃபரண்ட் மெயில் வரும். யாருக்கு எந்த மெயில் வரும்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மெயில் எப்படி இருக்கும்னா, இந்த மெயில் தான். ஓகே. மெயில் இந்த மெயில் தான் இருக்கும். ஓகே. எஸ்பிஓ மார்க்கெட்டிங் எஸ்பிஓ குரூப்னு இருக்கும். இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு லிங்க் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்க்க நீங்க டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் கேட்வேக்குள்ள போகும். அதுக்குள்ள போய்னா ஃபோன்பேவே, ஜிபேவோ வச்சு நீங்க பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிட்டு அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இது மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப பேங்க் டீடைல் நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஃபோன்பேவே, ஜிபேவோ அதில போட்டுட்டு, அதில நீங்க அமௌண்ட் பே பண்ணிடணும். ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் கூப்பன் கோடு சொல்லியிருக்காங்களோ, அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டு, அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதில இருக்கிற யூடிஆர் நம்பரு, டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப 2 மெத்தட்லயுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து வச்சாச்சு. அந்த ஆர்டர் ஐடி, அந்த டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எஸ்பிஐவ நீங்க லாகின் பண்ணணும். இந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம், நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஓகேங்களா? நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த மெயில் வந்துரும். எந்த மெயில்னா இந்த மெயில். ஓகேங்களா? இந்த மெயில் வந்துரும். நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க சொல்லியிருக்க அந்த பேமெண்ட் மெத்தட்ல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க. எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் இதே ஆப்ஷன்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் இருக்குல்ல, இதே ஆப்ஷன் நீங்க உள்ள வந்துட்ட பிறகு, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. உங்களுக்கு அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இந்த டிரான்சாக்ஷன் ஐடி நோட் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா? அந்த டிரான்சாக்ஷன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லுவாங்க. அந்த டிரான்சாக்ஷன் ஐடி பார்த்தீங்கன்னா போடணும். நெக்ஸ்ட் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்பும் இருக்கும். அங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க இங்க குடுக்க போறீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, செகண்ட் மெத்தட்ல பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இங்க அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்ல அங்க இருக்கிற பேமெண்ட் கரெக்ட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க நீங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, அடுத்த 7 நாள்ல நீங்க பேமெண்ட் பண்ண அடுத்த 7 நாள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஓகேங்களா? முக்கியமா இந்த நம்பர் இருக்குங்களா, அந்த கான்டாக்ட் நம்பர்.
இதுதான் முக்கியமான விஷயம். இந்த கான்டாக்ட் நம்பர் எத குடுக்கணும்னா, பை மோட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் இங்க எனக்கு கொண்டு போய் குடுக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, இங்கேயே குடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அடுத்த அந்த பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த நம்பர் வந்து அதாவது இப்ப நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அடுத்ததா இங்க வருவீங்களா? இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் அங்க நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ எந்த மாரி ஆப்ஷன் நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மொபைல் நம்பர் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் கேட்பாங்க. எந்தனா பை மோட்ல குடுத்த மொபைல் நம்பர், பை மோட்ல குடுத்த இமெயில் ஐடி கேட்பாங்க. அப்ப பை மோட்ல நீங்க என்ன மெயில் மொபைல் குடுத்துருக்கீங்களோ, பை மோட்ல என்ன இமெயில் குடுத்துருக்கீங்க, அதுதான் நீங்க இங்க குடுக்கணும். ஏன்னா, நீங்க இதுல மாத்தி குடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த நீங்க கூப்பன் வாங்குறீங்க இல்லையா? இந்த கூப்பன் வாங்குறது அமௌண்ட் அங்க தான் போகும். அந்த ஆப்க்கு தான் போகும். அதனால நீங்க இந்த என்ன நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க போகும். அதனால நீங்க இங்க ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ளயே கரெக்ட்டா குடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ பை மோட்ல இல்ல ப்ரோ நான் வந்து மாத்தி குடுத்துருக்கேன் அப்டின்னா, பை மோட்ட அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? மைக்ரோ டாஸ்க் வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அத மொதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பை மோட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த இதுல தான் அந்த கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுக்க போறாங்க. இந்த கூப்பன் கோட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாசம் உங்களால யூஸ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு இப்ப வாங்குறீங்க அப்டின்னா, 3 மாசம் கழிச்சு தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பொருளா கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல அப்டின்னா அமௌண்ட்ட கூட ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஆனா அந்த 3 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இதுல லாக் பண்ணி தான் வைப்பாங்க. அது உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுவுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க கூப்பன் கூட ஜஸ்ட் வாங்குறீங்க. அவ்வளோதான். 3 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு ரூ. 13,000 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இல்ல நான் பொருள வாங்கிக்கணும்னா கூட நீங்க பொருள வாங்கிக்கலாம். ஆனா 3 மாசத்துக்கு உங்களால அத யூஸ் பண்ண முடியாது. அத லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எஸ்பிஓல பை மோட்டனுடைய ஆப்ல. ஓகேங்களா? ஸோ அதுவுமே நீங்க பார்த்துங்க. அப்ப ஸோ அந்த இப்ப நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ஏன்னா வந்து இதில கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்ப நான் வந்து திரும்பி சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள நீங்க வரப்போறீங்க. ஆ வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க கரண்ட்ல இருக்கிற இமெயில் ஐடி, கரண்ட்ல இருக்கிற மொபைல் நம்பர் போட்டு, ஃபோன் வரணும் உங்களுக்கு. மெயில் நீங்க வச்சிருக்கிற மாரி. நீங்க குடுத்துட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் குடுத்துட்டு டிக்கு குடுத்து சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு மெயில் வருங்க. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த மாரி ஒரு மெயில் ஒண்ணு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்துட்டா பிறகு, இந்த மாரி மெயில் 12 வொர்க்கிங் ஹவர்ஸ்ல இந்த மாரி மெயில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெயில பொறுத்தவரைக்கும் 2 டைப்ஸ் ஆப் இது இருக்கு. ஓகேங்களா? 2 டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில் வந்து வரும். ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் குடுத்து பேமெண்ட் பண்ற மெத்தட். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் நம்பர் குடுத்து பேமெண்ட் பண்ற மெத்தட். எந்த மெத்தட் வந்தாலுமே கரெக்ட்டா பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஜிபே பண்றீங்களா, ஃபோன்பே பண்றீங்களோ பேமெண்ட் பண்ணிட்டு யூடிஆர் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்ச பிறகு திரும்பி எஸ்பிஓ லாகின் பண்ணிட்டு, இங்க நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எஸ்பிஓ அதாவது பை மோட்ல குடுத்த மொபைல் நம்பர் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பை மோட்ல குடுத்த இமெயில் ஐடி கேட்பாங்க. யூடிஆர் நம்பர் கேட்பாங்க. அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் கேட்பாங்க. அப்ப பை மோட்ல என்னென்ன மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ அத குடுத்துருங்க. மெயில் என்ன குடுத்தீங்களோ அத மெயில் குடுத்துருங்க. அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் குடுத்துட்டு, யூடிஆர் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் எது நீங்க குடுக்குறீங்களோ அத வந்து குடுத்துட்டு கீழ சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க பேமெண்ட் பண்ணி 7 நாள்ல உங்களுக்கு பை மோட்ல நீங்க குடுத்தீங்க இல்லையா? மொபைல் நம்பர் அதுல நீங்க ஆப் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஆப்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆயிடும். நீங்க அது 3 மாசத்துக்கு அப்புறமா நீங்க அமௌண்ட்ட கூட எடுத்துக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் அது வந்து பொருளா கூட நீங்க வாங்கிக்கலாம். இவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுதான் சிம்பிளான மெத்தட் இதுதான். இதுல ஏதாச்சும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க இல்லையா? சும்மா இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். நான் பேமெண்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்டின்னா இருக்கிறவங்க, கண்டிப்பா உங்க ஐடி 2 மந்த்துக்கு அப்டி சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுவுமே நீங்க வந்து பார்த்தா கரெக்ட்டா வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ இத தவிர வேற எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே தாராளமா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். டவுட்டோட எந்த ஒரு விஷயமே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு டவுட்டுனால உங்க ஐடி சஸ்பெண்ட் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு டவுட்டுமே நீங்க வந்து தாராளமா வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நீங்க டவுட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அப்ப கூப்பன் கோட பத்தி நான் இன்னும் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. சேல்ஸ் டீம்ல அமௌண்ட் வாங்குனவங்க இந்த சனி, ஞாயிறுக்குள்ள நீங்க பண்ணிடணும். சேல்ஸ் டீம் அமௌண்ட் வாங்காதவங்க டைம் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வாங்கலாம் இப்ப. ஓகேங்களா? புரமோஷன் டீம்ல இருக்கிறவங்க சேல்ஸ் டீம் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே போல ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கும். இதே போல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் டீம் மாறிடும். இதுதாங்க வந்து இங்க புரமோஷன் டீம் வந்து சேல்ஸ் டீம் மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க ஐடி சஸ்பெண்ட் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க பிறகு உங்களுக்கு ஒரு மெயில் ஒண்ணு வரும். அந்த மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மெத்தட் குடுத்திருப்பாங்க. 2 பேமெண்ட் மெத்தட். ஒண்ணு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் குடுத்து பேமெண்ட் பண்ணணும். இன்னொன்னு லிங்க் குடுத்து பேமெண்ட் கேட்வே குடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணணும். கேட்வே வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஈஸியா லிங்க்க தொட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு
மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதே அக்கவுண்ட் நம்பர்னா அங்க இருந்து நோட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இங்க எடுத்து கரெக்ட்டா இது பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 2 மெத்தட். 2 மெத்தட்ல நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல பண்ணிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திரும்பி SBI லாகின் பண்ணி உங்களுக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் இருக்கு இல்லையா? இங்க நீங்க வந்தீங்கன்னா பை மோட்ல நீங்க என்ன மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்க போடணும். பை மோட்ல என்ன மெயில் குடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் இங்க போடணும். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், UTR நம்பர்லாம் கேட்பாங்க. அத நீங்க பேமெண்ட் பண்ணது ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கும். அத எடுத்து நீங்க இங்க போட போறீங்க. போட்ட பிறகு நெக்ஸ்ட் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப். அத நீங்க எடுத்து இங்க குடுத்துட்டீங்க, அப்லோட் பண்ணீங்க, கரெக்ட்டா அப்லோட் பண்ணீங்க அப்டின்னா, சப்மிட் குடுத்துட்டீங்க. பேமெண்ட் பண்ண அடுத்த 7 நாள்ல உங்க பை மோட்ல அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க அங்க ஸ்டேட்டஸ் இங்கே செக் பண்ணிடுங்க. பேமெண்ட் அப்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பெண்டிங் சொல்லிட்டு காமிக்கும். SBI சைடுல ஏதோ அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதாங்க ப்ரொசீஜர். ஸோ இது விளக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை பை.